வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் கதம்ப சாம்பார் செய்யலாம். நான் ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன், கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு முள்ளங்கி, ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸு, அதே மாதிரி சவுச்சவு கொஞ்சம் போட்டிருக்கேன். 2 நெல்லிக்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன். அதே மாதிரி 2 கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகாய். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இதில் 2-3 சிட்டிகை மஞ்சள் தூளும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த காய்கறி எல்லாம் நல்லா சாஃப்டாகி இருக்கும். இப்போ இது கூட சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். நான் இந்த காயெல்லாம் முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது கூட வேக வச்சு வச்சுருந்த 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு இருக்கும், அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பருப்பும் புளி தண்ணியும் சேர்த்த உடனே இதில் கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவையும் சேர்த்துக்கணும். இப்போ மாங்காய் சேர்த்த பிறகு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இந்த மாங்காவும் வேகணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்ட்டான கதம்ப சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.